விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/4/2025 பங்குனி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. கிரகங்கள் விரயமாக இருப்பது என்று கவலை கொள்ளாமல் கண்டிப்பாக மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க விரயங்களே சுபவிரயமாக மாறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது ஏற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெண் குழந்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் டக்கென்று நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக பதட்டம் இல்லாமல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதிய தொழில் மாற்றத்துக்கு தைரியமாக இறங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில், பயணங்கள் சமயத்திலும், அண்டையாளர் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது தேவையில்லாத பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று உத்தியோகத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை, அனுகூலத்தை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியத்தில் டக்கென்று ஏற்படுத்துவது
கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பது மனதில் நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் தரும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில், வியாபாரம், படிப்பு நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அரசு குறை தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு, நம்பிக்கையான அமைப்பு ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு நம்பிக்கைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது எதிர்பார்த்த பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். உறவுகளில் தேவையற்ற வாக்குவாதம் பெரிய அளவு சிக்கலையும் பெரிய அளவு கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், நம்பிக்கை, சந்தோஷம், அனுகூலம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கும். இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் மனத்தெளிவை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.